ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதோட தான் வந்திருக்கேன். அதாவது டிஆர்பி என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் காலேஜுக்கான அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜாப் வேகன்சிக்கு இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகணும், காலேஜ்ல வந்து ஒரு முக்கியமான ஜாப் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கனவா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாங்க என்னென்ன டீடைல் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் டிஆர்பி அந்த வெப்சைட்ல டைரக்டாவே லிங்க் பண்ணிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஜிஓ அதையும் அனுப்பிச்சிருக்காங்க. அது கூட என்னென்ன எலிஜிபிள், எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் அந்த டீடைல்ஸும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதனால டிஆர்பி வெப்சைட்ல நீங்க போனீங்க அப்படின்னு சொல்லும் போது கவர்மெண்ட் ஜிஓ அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எப்போ அப்ளை பண்ணணும், டேட் எந்த டைம்ல இருக்கும், அந்த டீடைல்ஸும் 2 பிடிஎஃப்பும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வாங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜிஓ என்ன வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவங்க ஜாபை வந்து ஃபில் பண்றதுக்கு 1 இயர் பிஃபோர், அதாவது 14/3/2024 அப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் ஜிஓ வந்து பாஸ் ஆகுச்சு. அதுல வந்து 4000 உதவி பேராசிரியர் வந்து ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு, அதாவது 16 அக்டோபர், இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் கிடையாது, 2708 அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அவங்க ஜாப் வேகன்சியை ஃபில்அப் பண்றதுக்காக டிஆர்பி வந்து இன்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எக்ஸாக்டா இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்த ஜாப் வேகன்சி ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மொத்தமா 2708 வேகன்சி இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இது ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு கிடையாது, நாளையில இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 17/10/2025 அதுல இருந்து 10/11/2025 எக்ஸாக்டா நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 25 டேஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. தாராளமாவே நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே ரிலீஸ் பண்ண அதை வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது ஏற்கனவே 4000 ஜாப் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது கிடையாது. இப்போ வந்து 2708 ஜாப் வேகன்சி மட்டும் அப்ளை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அந்த சிச்சுவேஷன் 4000 ஜாபுக்கு அப்ளை பண்ண பர்சனும் இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல நீங்க ஃபீஸ் பே பண்ண மாட்டீங்க, ஜஸ்ட் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ஒரு சில கேண்டிடேட் அப்போ ஜாப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாம இருப்பீங்க, அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணாம இருப்பீங்க. அவங்க கம்பல்சரி இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். வாங்க ஜாபோடைய எப்போ வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க, எப்போ அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும், எவ்வளவு ஃபீஸ், அது எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம். இதையும் டிஆர்பி வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல பிடிஎஃப் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 2708 வேகன்சி வந்து இருக்கு. இது ஒரு நல்ல கவுண்ட் தான். நம்ம இந்தியில இருந்து படிச்சா கூட ஓரளவுக்கு அதை ரீச் பண்ணிடலாம். எந்த ஒரு பயமும் நம்ம தேவையில்ல. ஒரு கான்ஸ்டன்டா நீங்க படிக்க வந்து ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு சொல்லும்போது இதோட ஸ்டார்டிங் பே ஸ்கேலே ரொம்பவே அதிகமா இருக்கும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டும் ரொம்பவே இருக்கும். பே ஸ்கேலை பாருங்க, 57,700 இருந்து 1,82,400 வரைக்கும் இருக்கு. லெவல் 10ல வந்து இருக்கு பே ஸ்கேல். அதாவது இந்த ஜாபை வந்து நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி உங்க லைஃப் வந்து செட்டில்டு. அதனால இன்னில இருந்து கஷ்டப்பட்டு படிங்க. இங்க பாருங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் எப்போ அப்ளை பண்ணலாம் அந்த டீடைல் ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் ஜிஓ என்னைக்கு பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் 16/10/2025 இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நாளையில இருந்தே நீங்க தாராளமாவே அப்ளை பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் என்னைக்குள்ள நீங்க எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 10/11/2025 அரௌண்ட் ஒரு 25 டேஸ் வந்து இருக்கு. தாராளமாவே நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிடலாம். எடிட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் எதனா நேம் தப்பு இருக்கும், ஆதார் ஐடி எதனா தப்பு இருக்கும், அந்த டீடைல்ஸ் எதனா எடிட் பண்றதுக்கு 11ல இருந்து 13 ஒரு 3 நாள் வந்து கொடுக்குறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கன்ஃபார்மா இந்த டேட் வரும் அப்படின்னு சொல்ல ஒரு டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. 20/12/2025 அதாவது எக்ஸாக்டா ஒரு 80 நாள் கிட்ட இருக்கு. 70ல இருந்து 80 நாள் கிட்ட இருக்கு. ஒரு சூப்பரான டேஸ் தான். தாராளமாவே நீங்க படிக்கலாம். படிச்சுட்டு உங்களுக்கான ஜாபை வந்து நீங்க கைப்பற்றிடலாம். டேட் ஆஃப் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. எக்ஸாம் முடிஞ்சிட்ட பிறகு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்ட பிறகு டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம் மார்க் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். டீடைல் ஆஃப் வேகன்சி, பேக்லாக் வேகன்சி எவ்வளவு ஃபில் பண்ணாம இருக்கு அந்த டீடைல்ஸ், ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் அந்த டீடைல்ஸ், ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மொத்தமா 2708 வேகன்சி வந்து இருக்கு. நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் எவ்வளோ வேகன்சி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கிலீஷ், மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதே மாதிரி காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் கேட்டகரி பிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கம்யூனல்ல வரீங்க அப்படின்ட்டு அதையும் செக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. அதே மாதிரி எந்த ஸ்ட்ரீம்ல வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ் ஜென்ரல் அந்த டீடைல்ஸும் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணீங்க. ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஒன்று விடாம
ஒன் பை ஒன் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி பண்ண ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி அப்ளிகேஷன் 4000 வேகன்சிக்கு பண்ணிருப்பீங்க. அது பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரி இதை ரீசப்மிட் வந்து பண்ணணும். ஆனா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்காது. அதுவே ஃப்ரெஷ்ஷா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ளிகேஷனும் சப்மிட் பண்ணணும், ஃபீஸை வந்து நீங்க பே பண்ணணும். இங்க பாருங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இஸ் ₹600 எக்ஸப்ட் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி. அதுக்கப்புறம் டிஃபரெண்ட் ஏபிள்ட் கேண்டிடேட், அதாவது ஓபிசி பிசி எம்பிசி அந்த கேட்டகரி எல்லாமே 600 பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீங்க எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அந்த கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது யூ ஹேவ் டு பே 300. இந்த அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு இன்னில இருந்து படிங்க. இன்னும் உங்களுக்கு 70 இருந்து 80 நாள் இருக்கு. அந்த டேட்டும் டென்டேட்டிவ், மேபி 90 டேஸ் கூட உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு 3 மாசம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா உங்க லைஃபே சேஞ்ச் ஆகிற எக்ஸாமாவே இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சேலரி பேக்கேஜ் கொடுக்குற ஒரு ஃபீல்டாகவும் இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜாப் வந்து வேகன்சியா இருக்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.